ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய சில முக்கிய தரிசன தகவல்களை பார்க்கலாம். வரக்கூடிய பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கி மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் திருமலையில வருடாந்திர தெப்போற்சவ விழா நடக்க இருக்குது. இதனை முன்னிட்டு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்று திருமலை புஷ்கரணி தெப்பத்துல தெப்போற்சவத்தினுடைய ட்ரையல் ரன் பார்க்க போறதாக டிடிடி அடிஷனல் ஈஓ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தெப்ப விழா நடக்க இருப்பதை முன்னிட்டு இன்று பிப்ரவரி 20ஆம் தேதி தொடங்கி மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் திருமலை புஷ்கரணி தெப்பத்தில் பக்தர்கள் புனித நீராடல் செய்வதற்கு அனுமதி கிடையாது. பிப்ரவரி 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் திருமலையில் சேஷர தீப அலங்கார சேவாவும், பிப்ரவரி 28, மார்ச் 1 மற்றும் மார்ச் 2ஆம் தேதிகளில் திருமலையில் ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவாவும் சேஷர தீப அலங்கார சேவாவும் தெப்ப விழாவை முன்னிட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதி திருமலையில குமாரதாரா தீர்த்த முக்கோட்டி விழா நடக்க இருக்குது. மார்ச் 3ஆம் தேதி அன்று பாப விநாச டேம் தாண்டி குமாரதாரா தீர்த்தம் ட்ரெக்கிங் போறதுக்கு என்ட்ரி அதிகாலை 5 மணிக்கு ஓபன் பண்றாங்க. பொதுவாக மற்ற வருடங்கள்ல என்ட்ரி மதியம் 12 மணி வரைக்கும் அலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருடம் மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் இருப்பதை முன்னிட்டு என்ட்ரி காலை 10 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மார்ச் 3ஆம் தேதி அன்று அதிகாலை 5 மணி தொடங்கி காலை 10 மணி வரை மட்டுமே ட்ரெக்கிங் போறதுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. என்ட்ரி 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடக்கூடிய காரணத்தினால 10 மணிக்குள்ள நீங்க பாப விநாசம் டேம்குள்ள என்டர் ஆகிட்டீங்கன்னா அதற்கடுத்து குமாரதாரா தீர்த்தம் போயிட்டு வரலாம். மார்ச் 3ஆம் தேதி அன்று சந்திர கிரகணம் மதியம் 3:20 மணி தொடங்கி மாலை 6:47 மணி வரைக்கும் இருக்கு. ஆனால் திருமலை கோவில்ல கிரகணம் ஆரம்பம் ஆவதற்கு 6 மணி நேரத்திற்கு முன்னாடியே நடை சாற்றப்படக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால மார்ச் 3ஆம் தேதி அன்று காலை 9 மணிக்கே திருமலை கோவிலினுடைய நடை சாற்றப்படுகிறது. அதற்கடுத்து சுத்தி எல்லாம் முடிந்த பிறகு மாலை 7:30 மணிக்கு தான் திருமலை கோவிலினுடைய நடை திறப்பாங்க. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு மார்ச் 3ஆம் தேதி காலை 9 மணி தொடங்கி திருமலையில் இருக்கக்கூடிய அன்னப்பிரசாதம் ஹால்ஸ்ல பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்க மாட்டாங்க. அன்றைய தினம் அன்னப்பிரசாத சேவை ரத்து செய்யப்படக்கூடிய காரணத்தினால வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல வெயிட் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கும் ராம்பைஷா கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் சிஆர்ஓ ஆபீஸ் முன்னாடியும் சுமார் 40,000 புளியோதரை பொட்டலங்கள் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் டிடிடி அடிஷனல் ஈஓ அவர்கள் சொல்லியிருக்காங்க. டிடிடியினுடைய அன்னப்பிரசாத ஹால்ஸ் தான் அன்றைய தினம் க்ளோஸ் பண்றாங்களே தவிர்த்து பிரைவேட் ஹோட்டல்ஸ் எப்போதும் போல இருக்கும். மார்ச் 3ஆம் தேதி ஆர்ஜித சேவாக்களான அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா, கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா மற்றும் சேஷர தீப அலங்கார சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது கூடவே 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனமும், விஐபி பிரேக் தரிசனமும், 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்ஃபேன் தரிசனமும், சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான தரிசனமும், என்ஆர்ஐ, ஃபாரினர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் பர்சனலுக்கான தரிசனமும், டோனார் தரிசனமும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாமே பக்தர்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.